ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோன்னு பார்க்கணும். 6.25 இன்ச்சு இருக்குது. 6.25 இன்ச்சை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து நேராக வச்சு பார்க்கணும். அப்படி நேராக வச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த ஸ்லீவ் வந்து நம்ம கைக்கு அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த கையோட சென்டரில் வரும், கீழ்ப்பகுதியில். அப்படின்னா கொஞ்சம் திரும்பிக்கிறோம். 6.25 இன்ச்சுக்கு கைக்கு மார்க் பண்ணிக்கணும். எப்பயுமே ஆம்கோல் சுற்றளவு வந்து ஃப்ரண்ட் சைடு எடுக்கவே கூடாது. அளவு எடுக்கும்போதும் சரி மார்க் பண்ணும்போதும் சரி பேக் சைடு பீஸில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பேக் சைடு பீஸில் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்காகவும் நம்ம கை வச்சு அந்த வளைவில் கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் அந்த அளவுகள் வந்து மாறாமல் வரும். கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு அப்படியே வச்சு பார்த்தோன்னா இதில் வந்து 8.25 இன்ச் இருக்குது. 8.25 இன்ச்சை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணால் அது கரெக்டாக வராது, முன்னாம் குழி வெட்டினதுனால. அதனால் பேக் சைடு நம்ம அளவெடுத்து ஃப்ரண்ட் சைடில் குறிச்சிக்கணும். அந்த ஷோல்டர் ஜாயினில் நல்லா பிடிச்சிட்டு கீழேயும் நல்லா நம்ம வந்து சைடில் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு துணி இருக்கும், அதை நம்ம பார்க்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு ரெண்டும் கரெக்டாக நேராக வரணும். இப்போ ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு வரணும். அதே 8.25 இன்ச்சுக்கு வர மாதிரி ஒரு இன்ச்சுக்கும் சுற்றி அந்த வளைவாக கொண்டு வந்து 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பக்கம் தையல் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதனால் அந்த பக்கம் கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து 36 சைஸ் ப்ளவுஸு. அதனால் 36ல் பாதி எடுத்துக்கணும். அதில் வந்து 18 வரும். 18 இன்ச்சில் இப்போ வந்து 36 இன்ச்சில் முன்பக்கம் 18 பின்பக்கம் 18 இன்ச்சு வரும். நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ரெண்டாக ஃபஸ்ட்டு 36ல் பாதி எல்லா கிப் சைஸ்க்கும் இதே தான். 36ல் பாதி 18ல் இப்போ வந்து அந்த 18 வந்து பேக் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 1 இன்ச்சை மட்டும் எடுத்து பேக் சைடில் போடணும். அப்படி பேக் சைடில் போடும்போது 18 இன்ச்சு வந்து 19 இன்ச்சாக மாறிடும். 19ல் பாதி 9.5 வந்து பேக் சைடில் குறிச்சிக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து 1 இன்ச்சு மைனஸ் ஆகிருக்கும். 17 இன்ச்சு 18ஆக இருந்தது, ஒன்று பேக்கில் போட்டதுனால அங்கே 19 ஆயிரும், இங்கே 17. 17ல் பாதி 8.5. அந்த 8.5 இன்ச்சை குறிச்சிட்டு அந்த கொக்கி காஜா இருக்குங்களே, கொக்கி பீஸ்க்குள்ளே அப்படியே வைக்கணும். 8.5 இன்ச்சு கொக்கி பீஸ் பக்கம் 8.5 இன்ச்சு அப்படியே வைக்கணும். காஜா பீஸில் வந்து அந்த கணக்கு பண்ணவே கூடாது. அந்த காஜா பீஸ் விட்டுட்டு அந்த ரெடி அளவுலேருந்து எடுக்கணும். ஆனால் கொக்கி பீஸில் ரெடி அளவுலேருந்து எடுக்கணும். 2 பக்கம் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து 2ஆக மடித்து போட்டுட்டு 9.5 இன்ச்சு 19ல் பாதி 9.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடில் வந்து 17ல் பாதி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணும்போது இது எல்லா ப்ளவுஸுக்கும் சேம் தான். கிப் சுற்றளவு இப்படி தான் மார்க் பண்ணால் நம்ம கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் நம்ம வந்து அந்த கரெக்டான அளவுகள், அந்த சுற்றளவு, கை சுற்றளவு, மார்பு சுற்றளவு, கிப் சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சோன்னா கரெக்டாக அந்த ஃபிட்டிங்கில் போய் நிற்கும். நல்லா ஒரு எட்ஜு தையல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் தையல் போட்டுட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். கை ஜாயிண்ட் வந்து நம்ம இப்போ நேராக வச்சு தான் போட்டுகிட்டே இருக்கேன். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன், ப்ளஸ் மாதிரி வரும். இப்போ நேராக அது அளவுகள் வந்து கரெக்டாக நம்ம வெட்டியிருந்தோன்னா கரெக்டாக வரும்.
அதுக்கடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி இன்னொரு தையல் போடலாம். அதேமாரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சுலேயே போட்டோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு 4 தையல் இல்லாட்டி 3 தையல் துணி இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல. இப்போ 1.5 இன்ச்சு விட்டாலும் சரி, 2 இன்ச்சு விட்டாலும் சரி தையலுக்காண்டி இந்த மாதிரி போட்டுட்டோன்னா கரெக்டாக நமக்கு நேராக இருக்கும். மீதம் இருக்கிற துணியில் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். இது சைடில் பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி நீட்டாக கிடச்சிரும். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பிரித்து பார்க்கலாம். மேலே கையிலேருந்து கீழே கிப் வரலும் கரெக்டாக வரும். சைடில் ப்ளஸ் மாதிரி வந்திருக்குங்களா, கிப் சுற்றளவு ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் கை பக்கமும் ப்ளஸ் மாதிரி வந்துடும். நமக்கு அந்த ஆம்கோல் சைடில் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் சைடு ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.